அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று அதிகாலை 5:30 மணிக்கு ஒரு பதிவு போட்டிருந்தேன். அதை பார்த்துருப்பீங்க, அதை பாருங்க. இப்போ நம்மளுக்கு டிஎன்பிசி குரூப் 2 வந்து அடுத்த மாதம் 28ஆம் தேதி. அதை மையமாக வச்சு உங்களுக்கு சில பதிவுகள் போடுறேன். குறிப்பாக நீங்கள் வந்து மற்ற பாடத்தெல்லாம் நீங்கள் 6லேருந்து டிகிரி வரையும் படிச்சுக்கலாம். அது இன்னொன்று சொல்கிறேன். குரூப் 2 பொறுத்த வரையில் பொது அறிவு இல்லையா, பொது அறிவு வந்து 75 வினாக்கள். 75 வினாக்கள் உங்களுக்கு தெரியும். என்னது? அறிவியல், புவியியல், இந்திய வரலாறு, தமிழக வரலாறு, இந்திய அரசியலமைப்பு, பொருளாதாரம், நடப்பு நிகழ்வுகள், இதெல்லாம் சேர்த்தா மொத்தம் 75 கேள்வி தான் பொது அறிவில். மேக்ஸில் 25 கேள்வி. இந்த பொது அறிவுன்றது வந்து பட்டப்படிப்பு தரம், டிகிரி வரையில். தெரியாதவங்க தெரிஞ்சிங்க. பொது அறிவுன்றது பட்டப்படிப்பு தரம். மேக்ஸ் வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான். நீங்கள் குரூப் 2 இருந்தாலும் கணிதம் வந்து 10ஆம் வகுப்பு தரம் தான். நீங்கள் சிலபஸில் பாருங்கள். அதே மாதிரி பொதுத்தமிழும் 10ஆம் வகுப்பு தரம் தான். அதனால இந்த பொதுத்தமிழ், மேக்ஸு இதெல்லாம் என்னுடைய கடந்த பதிவை பாருங்கள். தமிழ்லாம் நிறைய போட்டிருக்கேன். பொதுத்தமிழில் எப்படி கேட்டாலும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி நிறைய லாஜிக் உள்ளதெல்லாம் போட்டிருக்கேன். இலக்கண குறிப்பு, வேர்ச்சொல், வினைமுற்று இதெல்லாம் போட்டிருக்கேன். அதையும் பாருங்கள். இப்போ இதுவரையிலும் நான் போட்டதெல்லாம் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த 10 ஆண்டுகள், கடந்த டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2 நடந்த மேக்ஸ் தான் போட்டிருப்பேன். இப்போ அது இல்லாமல் புது மாடலாக போடுறோம் உங்களுக்கு. இப்போ 2000 ரிவைஸ் சிலபஸில் ஃபஸ்ட்டு எக்ஸாம் இது குரூப் 4. அதே மாதிரி ரிவைஸ் சிலபஸில் இது வரக்கூடிய அடுத்த மாதம் 28ஆம் தேதியும் ஃபஸ்ட் எக்ஸாம் தான். நீங்களாம் பாருங்கள். கொஷின் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா குரூப் 2 கொஷினை வந்து ரிவைஸ் பண்ணிட்டாங்க. அதனுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸாம் இந்த குரூப் 2. அதனால் அதை பேஸ் பண்ணி இந்த பதிவு போகிறோம். இது மாடல், முக்கியமான மாடல், தனிவெட்டு தலைப்பில். இன்னும் ஒரு 4-5 கணக்கு போட்டுட்டு அடுத்த டாபிக் மாற்றிக்கிறேன். இதுவும் இந்த புக்கு பாருங்கள். இது ஒரு ஃபேமஸ் புக்கு. இது இயேசுவான்ற ஒரு புக்கு. இதுலேருந்து ஒரு மாடல் எடுத்து போடுறேன் பாருங்கள். தெரிஞ்சுக்கங்க. நிறையா இந்த இப்போலாம் நீங்கள் பாஸ் பண்ணோம்னா சும்மா ஒரு லிமிட்டட் ஏரியா படிச்சுட்டுலாம் பாஸ் பண்ண முடியாது. புரியுதுங்களா? இன்னைக்கு வந்து உண்மையை சொல்கிறேன். டிஎன்பிசி குரூப் 4 சிலபஸ்ஸே நீட்டை விட அதிகமாக படிக்கணும். ஒரு நீட் நீங்கள் படிக்கிறதுனா கூட +1 +2 தான். 11, 12 2 பாடத்தை நீங்கள் ஃபுல்லாக படிச்சுட்டா நீட் அது எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, எப்படி ட்ரெயின் அப் பண்ணுறாங்க, நீங்கள் உங்களுக்கே புரியும். எவ்வளோ நீட் பயிற்சி மையெல்லாம் எத்தனை லட்சம் ஃபீஸ் வாங்குறாங்க, அவங்க எப்படி வந்து சொல்லித்தராங்க, எப்படி பசங்களை காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணிலேருந்து படிக்க வைக்கிறாங்க. நான் கேள்விப்படுறேன். பாத்ரூம் கூட 10 நிமிஷத்தில் போயிட்டு வந்துடணுமா. அப்படிலாம் பண்ணி இந்த கல்வியை வந்து உண்மை சொல்ல போனால் வியாபாரமாக்குறாங்க. புரியுதுங்களா மாணவர்களுக்கு? அப்படி இருக்கும்போது அதை விட கடினமானது இந்த குரூப் 4, குரூப் 2 வந்து சிலபஸ் அதிகம். அன்லிமிட்டட்னு சொல்லலாம். நீங்கள் பேசுறீங்களா, அன்லிமிட்டட் சிலபஸ். இதை வந்து நம்ம கவரில் கொள்ள முடியாது. அதெல்லாம் நிறைய படிங்க, நிறைய தெரிஞ்சுக்கிங்க. நிறையா படிச்சிங்கன்னா தான் இன்றைய போட்டி உலகத்தில் நம்ம வந்து இதை வந்து நம்ம ஒரு அரசாங்க வேலையோ குரூப் 4, குரூப் 2 பாஸ் பண்ண முடியும். அதை பாருங்கள். அந்த வரிசையில் இந்த கணக்கு பாருங்கள். இந்த கணக்கு வந்து தனி வட்டி தான். இது ஒரு மாடல், புது மாடல். இதை போடுறேன் பாருங்க. எத்தனை ஆண்டுகள் முடிவில் ரூபாய் 2500க்கு 3% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும், ஒரு ஸ்டெப்பு, ஒரு சென்டென்ஸ், கமா. அதாவது எத்தனை ஆண்டுகள் முடிவில் ரூபாய் 2500க்கு 3% வட்டி வீதத்தில் கிடைக்கும் தனி வட்டியும். இங்க ஆண்டுகள் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஆண்டுகள் கொடுக்கல. எத்தனை ஆண்டுகள்னு கேட்டாங்க இல்லையா? அடுத்தது வாங்க. ரூபாய் 1500க்கு 7% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் கிடைக்கும் தனி வட்டியும் சமமாக இருக்கும். இது ஒரு புது மெத்தட். நான் இதுவரையும் போட்டதில்லை. கிட்டத்தட்ட ஒரு 400 வீடியோ மேலே போட்டிருக்கேன். இது ஒரு புது மாடல் கணக்கு. இந்த கணக்கை பாருங்க. இங்க வந்து ஆண்டு கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல அசல் கொடுத்துருக்காங்க, வட்டி வீதம் கொடுத்துருக்காங்க, ஆண்டு கொடுக்கல. எத்தனை ஆண்டுகள்னு கேட்குறாங்க. ஆனால் 2வது இதுல 1500 அசல், 7% வட்டி வீதம், 5 ஆண்டுகள் கிடைக்கும் தனி வட்டியும் சமமாக இருக்கும் கேட்குறாங்க. அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, நம்மளுக்கு இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இது வரலும் SI1 எடுத்துங்க. SI1 தனி வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 ஈக்குவல் டு SI2. 2வதுன்றது SI2. ஏன்னா சமமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? அவங்க கொடுக்குற கண்டிஷன் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வட்டி சமமாக இருக்கும்னா அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2. இப்போ இதை பேஸ் பண்ணி ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்க, SI1 எடுத்துக்கோ.
ஃப்ரீயாக எடுத்துங்க. SI1க்கு வந்து SI1க்கு வந்து போடுற பாருங்க, P ஈக்குவல் டு பாருங்க, SI1 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1க்கு P ஈக்குவல் டு 2500 ரைட்டுங்களா. ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 3%, 3% கொடுத்துருக்காங்க. N நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து கொடுக்கல, கேள்விக்குறி ரைட்டுங்களா. இது வந்து SI1. அடுத்தது இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் SI2க்கு வந்து P ஈக்குவல் டு இங்க பாருங்க 1500, P ஈக்குவல் டு 1500 ஸ்டெப் எடுத்துக்கணும். அடுத்தது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் R ஈக்குவல் டு 7%. N நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து N ஈக்குவல் டு 5 ஆண்டுகள் கொடுத்துட்டாங்க. இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் இது ஒரு SI2 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2, இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1. இது கிவன் கண்டிஷன், கொடுக்கப்பட்ட நிபந்தனை இருந்து எடுத்துருக்கிறோம். இப்போ இதுக்கு அப்ளை பண்ணுங்க. என்ன ஃபார்முலா நம்மளுக்கு தனி வட்டி ஃபார்முலா? PNR by 100 போட்டுங்க. இதுக்கு தான் வரும் PNR divided by 100 ஈக்குவல் டு இங்க PNR divided by 100. இது வழக்கமான போடக்கூடிய நம்ம ஃபார்முலா தான். இப்போ இங்க பாருங்க, இதுக்கு P என்ன? இதான் SI1க்கு P என்ன? 2500. 2500 இன்ட்டு N கொடுக்கல இல்லைங்களா, N கொடுக்கல, அதனால N தான் கண்டுபிடிக்கணும் எத்தனை ஆண்டுகள்ன்றதுனால. அந்த N அப்படியே போட்டுங்க. N இன்ட்டு R எவ்வளோ? R வந்து 3% டிவைடட் பை 100 ஈக்குவல் டு இங்க வாங்க, இந்த P எவ்வளோ? இந்த P வந்து 1500. 1500 இன்ட்டு N எவ்வளோ இருக்கு அங்க பாருங்க, 5 ஆண்டுகள். 5 இன்ட்டு PNR ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7. இங்க பாருங்க, கொடுக்கப்பட்டது 7 டிவைடட் பை 100. புரியுதுங்களா? இதுதான் SI1 ஈக்குவல் டு SI2. இப்போ சுருக்குங்க, ஈஸியாக சுருக்கலாம். எப்பயுமே இது மாதிரி சுருக்கத்தை வந்து ஷார்ட்கட்டாகவும் சிம்பிளையும் போட பழகிங்க. இங்க பாருங்க, 100 100 இங்க என்ன வரும்? 25 100 2500 முடிஞ்சு வச்சா உள்ள கேன்சல் ஆகிட்டோம். 100 100 25 100 2500. இங்க பாருங்க, 100 100 இங்க 15 100 1500. இப்போ அடுத்த ஸ்டெப் வாங்க. அடுத்த ஸ்டெப் போட்டோம்னா இது பெருங்க, 25 இன்ட்டு 3 என்னது? 75. 75 இன்ட்டு N. அப்போ லெஃப்ட்ல 75 இன்ட்டு N ஈக்குவல் டு இங்க பெருங்க 15 இன்ட்டு 5, 15 5 75. 75 இன்ட்டு 7 பெருக்கி போடுங்க. 75 இன்ட்டு 7 பெருக்கணும்னா 5 35 5 மீதி 3, 7 49, 49 3 52 ரைட்டுங்களா. 75 இன்ட்டு 7 52, 5 25 5 மீதி 2, 7 40, 5 25 5 மீதி 2, 7 49, 49 2 51. சரி, 5 35, 5 35 5 மீதி 3, 7 49, 49 3 52, 525. என்ன வருது? 525 போட்டுங்களா. இப்போ 75 பெருக்கல்ன்றதுனால N ஈக்குவல் டு 525 வகுத்தல் 75. இதை நீங்க அப்படியே கூட அடிக்கலாம், 75 வச்சு அப்படியே கூட அடிக்கலாம். உங்களுக்கு சுலபமா அடிக்கணும்னா இதை 5ஆல் அடிங்க. 5ஆல் அடிச்சோம்னா எத்தனை வரும்? 25 5 வருதுங்களா, 15 வரும். 15 இன்ட்டு 5, 15 50, 5 25, 15 5 75. இது 5ஆல் அடிச்சோம்னா இங்க பாருங்க, இங்க என்ன வரும்? 4 5 5 மீதி 25, 5 25. அப்ப என்ன வந்ததுன்னா 5ஆல் அடிச்சோம்னா எப்போ வருதுங்கள, 525 வகுத்தல் 75. இது அப்படியே அடிங்க. ஒரு 75 75 இன்ட்டு 7 வரும். 7 75 525. ஒன்னா பெருக்கி பாருங்க, பாருங்க 7 25 525, 7 75 பெருக்கி பாருங்க, பாருங்க 75 இன்ட்டு 75 இன்ட்டு 7, 5 35 5 மீதி 3, 7 49, 49 3
52 ஒரே ஸ்டெப்ல அடிச்சுட்டேன். ஒரே ஸ்டெப்ல அடிச்சுட்டேன். அப்ப 7 வருது. 7 75 525 அப்படி போட்டுங்க. அப்ப ஆன்சர் வந்து 7 ஆண்டுகள். ஆப்ஷன் சி தான் ஆன்சர். அது சுருக்கியும் போடலாம். சுருக்கி போட்டா நம்மளுக்கு கூட தெரியுது. 75வது போட்டா 5 7 7 75 525 இதெல்லாம் விட்டுருங்க. 7 75 525 அப்ப 7 ஆண்டுகள். இதை பாருங்க. இந்த சுருக்கிறதுலாம் நீங்க வந்து கத்துக்குங்க. இதெல்லாம் போட்டு 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 நோட்ல போட்டு பழகுங்க. இப்ப இந்த மாடல்ல வந்து இதை புரிஞ்சுக்கிங்க. இது ஒரு முக்கியமான மாடல். அடுத்தது இன்னைக்கு என்ன ஒரு 2 கணக்கு போடுறேன், அதையும் பாருங்க. வரக்கூடிய குரூப் 2ல இப்படித்தான் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த கணக்கு தான் வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. தனி வட்டில 2 கணக்கு அது எப்படி வேணாலும் கேட்கலாம். நீங்க அது பல மாடல்கள் தெரிஞ்சுக்கணும். பல மாடல்களை தெரிஞ்சு போட்டீங்கன்னா ஏதாவது ஒரு ஐடியா வச்சு போட்டுடலாம். இந்த சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவுல சந்திப்போம்.